ஒர்த்து வருமா ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி 1.5 மணி நேரம் தரமான மழைங்க கோயம்புத்தூர் சர்க்கிளில். எல்லா இடத்துலையும் மழை, அங்கிட்டு பார்த்தாலும் மழை, இங்கிட்டு பார்த்தாலும் மழை, எல்லா இடத்துலையுமே மழை. 1.5 மணி நேரத்துக்குள்ளே வீடு போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன். மழை வருதுன்னு தெரிஞ்ச உடனே வண்டி எடுத்தாச்சு. சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, மழை வந்தால் இந்த நவீன கையிலேயே பிடிக்க முடியாது. அடிச்சு பிடிச்சி ஒரு 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்து கொத்து எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிகளுக்கு பாத்தி உடச்சி விட்ருக்கேன். என்னப்பா புதுசாக ஏதோ சொல்கிறே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கவர்மெண்ட் பற்றி தெரியல. ரோடு போட்டு ரோடு கீழே போயிடுச்சு. ரோட்டில் நின்றுருக்க தண்ணியை செடிகளுக்கு விட்டுருக்கேன். இந்த நம்ம தனுஷ் சார் சொல்லியிருந்திருப்பார், விட்டுறாதப்பா விட்டுறாத, அடுத்து 55 வருஷத்துக்கு நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மழை போதுங்க, ஒரு வாரத்துக்கு நின்று பேசும், செடியெல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்க போகுது. அந்த சந்தோஷத்துலேயே வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். வந்து இருக்க எல்லா செடியிலும் இருக்க பாத்தி ஓப்பன் பண்ணி விட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாத்தி வந்து குட்டி குட்டியாக தான் இங்கே இருக்கும். இங்கே ஏன்னா நிறைய செடிக்கு வச்சுருக்கு, ஒரு 20-30 செடிகளுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு பக்கெட்னு பார்த்தாலும் கூட 60 பக்கெட் மோந்து ஊற்றணும். ஸோ அதனால் மழை வருது அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து எல்லா பாத்தியும் ஓப்பன் பண்ணி விட்டேன். ரோட்டில் இருக்க தண்ணி எல்லாமே செடிகளுக்கு போட்டு